வணக்கம் அன்பு நெஞ்சங்களே. இந்த வாரம் உலகெங்கும் அடிபடுகின்ற இரண்டு முக்கிய செய்திகளான அமெரிக்காவுடைய புதிதாக தெரிவு செய்யப்பட்ட குடியரசுத் தலைவர் ட்ரம்ப் அவர்கள் தொடுத்துள்ள வர்த்தக போர் ஒரு புறம், அடுத்ததாக செயற்கை நுண்ணறிவு தொடர்பான செய்திகள். இவற்றை பற்றிய ஒரு சிறு கலந்துரையாடலை செய்யவிருக்கின்றோம். நானும் எனது அன்புக்குரிய நண்பர் ஆய்வாளர் இதயச்சந்திரன் அவர்களும். வணக்கம் இதயச்சந்திரன் அவர்களே. வணக்கம் வேல்தர்மா. வணக்கம் தேடல் நேயர்களே, வணக்கம். முதலாவது தேடலாக இந்த இப்போது ட்ரம்ப் அவர்கள் சீனா, கனடா, மெக்சிகோ ஆகிய நாடுகளுக்கு எதிராக ஒரு புதிய இறக்குமதி வரி விதிப்பை தெரிவித்துள்ளார். அவர் சொல்லுகிறார், இவர்கள் தங்களுடைய நண்பர்கள், ரஷ்ய அதிபர்கள், ரஷ்ய அதிபர்கள், சீன அதிபர்கள் தங்களுடைய நண்பர்கள். ஆனால் வர்த்தக போர் வரும்போது அவர்கள் எதிரிகள். ஆனால் ரஷ்யாவுக்கு எதிராக இந்த ஒரு நடவடிக்கை அவர் மேற்கொள்ளாத போதிலும் இந்த இறக்குமதி தொடர்பான வரி விதிப்பில் ட்ரம்ப் மிகவும் உறுதியாகவும் விடாப்பிடியாகவும் ஏன் இருக்கின்றார் என்பதை விளக்குங்கள் திரு இதயச்சந்திரன் அவர்களே. கடந்த 2 நாட்களாக இது குறித்தான விவாதங்களில் தான் ஈடுபட்டு வருகின்றேன். அதை நாங்கள் செய்யும் போது வித்தியாசமான பரிமாணத்தில் வரும் என்கின்ற ஒரு நம்பிக்கை இருக்கின்றது. ட்ரம்பினுடைய இந்த பிரச்சனை, அதாவது 2017 கூட இதே பிரச்சனை தான் எடுத்தார். அதாவது இந்த நாணய போர், ட்ரேட் போர், கரன்சி போர், இப்படி பல யுத்தங்களை அவர் செய்து கொண்டிருந்தார். அவர் ஒரு வியாபாரி, அடிப்படையில் ஒரு வியாபாரி. அந்த அந்த வியாபார மூளை இந்த விதமாகத்தான் சிந்திக்கும். அவர் இந்த ஆட்சிக்கு, இந்த 2வது ஆட்சி கட்டில் ஏற முதல் அவர் பார்த்த விஷயம் இந்த உலகில் நடைபெறும் மாற்றங்கள். உக்ரைன் ரஷ்யா போர் என்ற விடயம், மற்றது ஹமாஸ் உடைய மோதல், தென்சீன கடலில் ஏற்படும் மாற்றங்கள், இப்படி பல விடயங்களை அவர் பார்த்து கொண்டு தனக்கான சில மூலோபாயங்களை அவர் நிர்மாணித்துக் கொள்கின்றார். ஒரு தீர்மானகரமான ஒரு மூலோபாயத்தை அவர் வகுக்கின்றார். அதாவது ஒரு நீண்ட தூர மூலோபாயத்தை வகுக்கின்றார். என்னன்னு சொன்னால், மறுபடியும் தன்னுடைய நாட்டை ஒரு ஒற்றை பலம் பொருந்திய நாடாக, மெகா உலக நாயகன் என்று சொல்லுவோமே, அப்படி ஒரு நாடாக நாங்கள் மாற்ற வேண்டும். மறுபடியும் ஒரு உலக அரங்கில், உலக சந்தை அரங்கில் தன்னுடைய ஆதிக்கம் மீண்டும் பெற வேண்டும். நிதி மூலதனங்கள் மற்ற நாடுகளிலிருந்து டாலரின் உயர்வால் திரும்பி வந்தாலும் உள்ளூர் உற்பத்தி, இந்த உள்ளூர் உற்பத்தி உலக சந்தையை கட்டுப்படுத்த வேண்டும். சீனாவுக்கு மாற்றீடாக, அதாவது இந்த கடந்த 30 வருடங்களாக சீனாவிடம் விட்டுக் கொடுத்த இந்த உலக சந்தை ஆதிக்க போட்டியை மறுபடியும் தன் கைவசப்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு அவசரம், ஒரு தேவை அவர்களிடம் இருக்கின்றது. அது தெளிவாக நாங்கள் பார்க்கலாம். ஏன்னால் நியாமன மாற்றங்கள் வந்துவிட்டது. பிரிக்ஸ் உருவாகிவிட்டது, வேறு அமைப்புகள் உருவாகிவிட்டது, நியூ டெவலப்மெண்ட் பேங்க் உருவாகிவிட்டது. இந்த இப்போது இருக்கும் உலக பொருளாதார ஒழுங்குக்கு சமாந்தரமான சில ஒழுங்குகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. வேர்ல்ட் பேங்க், IMF, ADBA போன்ற இந்த நிதி நிறுவனங்களுக்கு சமாந்தரமான பெரிய நிறுவனங்களை இந்த தரப்பினர் ஆரம்பித்து விட்ட ஒரு செய்தி இருக்கின்றது. இதன் அடிப்படையில் தான் அவர் இந்த டாரிஃப் என்ற விஷயம், இறக்குமதியாகும் பொருட்களுக்கான வரி, அதை நாங்கள் ஆங்கிலத்தில் டாரிஃப் என்று சொல்லுவோம். இந்த விடயத்தில் அவர் ஈடுபடும் போது அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னால், பாரபட்சம் இல்லாமல் நண்பர்கள், எதிரிகள் எல்லோரும் மீதும் அந்த வரி சுமையை, இந்த பொருட்களுக்கான வரியை விதிக்கின்றார். ஒருபடி மேலே சென்று பிரிக்ஸ் ஒரு சொந்த நாணயத்தை உருவாக்கினால், அல்லது அமெரிக்க டாலருக்கு எதிரான ஒரு முனைப்பினை காட்டினால், நிச்சயமாக பிரிக்ஸ் நாடுகள் மீது 100% வரியை நான் போடுவேன் என்கின்ற விடயத்தில் அவர் வருவதை நாங்கள் பார்க்கலாம்.
இந்த இந்த நேரத்துல வந்து நாங்கள் இன்னொரு விஷயத்தை நாங்கள் பார்க்க வேண்டும் என்னன்னு சொன்னால், இப்ப அவர் ஏன் இந்த வரியை விதிக்கின்றார் என்கின்ற விடயத்தை சொல்லியிருக்கின்றோம். இது குறித்தான இவர் ஏன் இப்படி இந்த இருக்கிறார் என்பதற்கான உங்களுடைய பார்வை எப்படியா இருக்கின்றது தர்மா? அதை சொல்லுங்க. பிரிக்ஸ் என்பது ஒரு அதிக அளவு மக்கள் தொகையை கொண்ட ஒரு அமைப்பாக ஏற்கனவே அது இருக்கின்றது. அதில் ஆரம்பித்த நாடுகள் 4, ஐந்தாவதாக தென் ஆப்பிரிக்காவும் அதில் இணைந்து கொண்டது. தற்போது மேலும் பல நாடுகள் இணைந்து கொண்டிருக்கின்றன. அதில் முக்கியமாக எகிப்து, மற்றது இந்தோனேசியாவும் இணையவிருக்கின்றது. தற்போது 9 நாடுகள் இருக்கின்றன என்று சொல்லப்படுகின்றது. அப்ப இவர்களுடைய மொத்த உற்பத்தி, அவருடைய மொத்த தேசிய உற்பத்தி ஜிடிபி வந்து இந்த G7 என்று சொல்லப்படுகின்ற இந்த முதலாளித்துவ நாடுகள், அது மேற்குலக நாடுகளுள் அவர்களுடைய மொத்த தேசிய உற்பத்தியிலும் பார்க்க அதிகமாக இருக்கின்றது. மற்றது இந்த நாடுகள் அவர்களுடைய வளர்ச்சி விழுக்காடு, பிரிக்ஸ் நாடுகளுடைய வளர்ச்சி விழுக்காடு G7 நாடுகளுடைய வளர்ச்சி விழுக்காட்டிலும் பார்க்க அதிகம். இப்போ இந்தியா வந்து 5 விழுக்காடு வளர்கின்ற, அமெரிக்கா 2 விழுக்காடு தான் வளருது. அது ஒன்று அவர்களுடைய உள்ளார்ந்த வளர்ச்சி, மற்றது வெளி வளர்ச்சி. வேறு பல நாடுகள் வந்து இணைந்து கொள்வதால் ஒரு பெரிய ஒரு பொருளாதார கூட்டமைப்பாக இது உருவெடுப்பதற்கான வாய்ப்பு உண்டு. இந்த நாடுகள் ஒற்றுமையாக செயல்பட்டார். மற்றது அவர்கள் வந்து இந்த ரஷ்யா உக்ரைனுக்கு எதிராக போர் தொடுத்த பின்னர் ரஷ்யாவுக்கு எதிராக அமெரிக்கா எடுத்த நடவடிக்கைகள் ஒன்று அந்த ஸ்விஃப்ட் என்று சொல்லப்படுகின்ற அந்த நாணய பரிமாற்று கட்டமைப்பில் இருந்து ரஷ்யாவை வெளியேற்றியது. மற்றது இவர்களுடைய அந்த கிரெடிட் ஏஜென்சிஸ் வந்து ரஷ்யாவை தங்களுடைய செயற்திட்டத்துக்களை இல்லாமல் பண்ணியது. இப்ப இது போல நாளைக்கு சீனாவுக்கு நடக்கலாம். அதாவது அமெரிக்காவுக்கு விரும்பாத ஒரு போரை தொடுத்தால் சீனா மீதும் இது நடக்கலாம். அப்ப இதற்கு முன்னேற்பாடாக இவர்கள் தங்களுக்கு ஒரு நாணய கட்டமைப்பையும் ஒரு கொடுப்பனவு கட்டமைப்பையும் உருவாக்குகின்றார்கள். இந்த நாணய கட்டமைப்புக்கு பிரிக்ஸ் என்று தான் அந்த ஸ்விஃப்டுக்கு இணையான அந்த பரிவர்த்தனை செய்கின்றது. அடுத்தது இவர்களுடைய நாணயத்தை யூனிட் என்ற பெயரிட்டு ஒரு பிரிக்ஸ் என்ற ஒரு நாணயத்தை உருவாக்க இருக்கின்றார்கள். இப்ப இந்த நாணயத்தை உருவாக்கினால் அந்த நாணயத்துக்குள் மூலமாகவே அவர்களுடைய கொடுப்பனவுகள் செய்தால், அந்த கொடுப்பனவுகளை செய்கின்ற போது அமெரிக்க வங்கிகள் இந்த கொடுப்பனவுகள் இந்த ஒரு பங்கு பெற முடியாதல்ல என்று அதன் மூலமான அவர்களுடைய அந்த கொடுப்பனவு கட்டணங்கள் போன்றவற்றை அறவிட முடியாத ஒரு நிலை இருக்கு. இப்போ அமெரிக்காவுக்கு அது ஒரு இழப்பீடாக இருக்கு. அமெரிக்க வங்கிகளுக்கும் அந்த நாணயங்களை கையாளுறவர்களுக்கும் ஒரு இழப்பீடாக இருக்கலாம். இப்போ அந்த அடிப்படையில் இந்த நாடுகள் இப்படி ஒன்று திரள்வதும் மற்ற அவர்கள் தங்களுக்கு ஒரு நாணயத்தை உருவாக்கணும். இப்போ இந்த நாணயத்தை பற்றி நாங்கள் சொல்வதாக இருந்தால் இது வந்து ஒரு பகுதியாக கோல்டை பேஸ் பண்ணி இருக்கும், தங்கத்தை அடிப்படையாகவும், இன்னொரு பகுதி 60 விழுக்காடு தங்கத்தை அடிப்படையாகவும், மற்ற ஏனையை வந்து அந்த பிரிக்ஸில் உள்ள நாடுகள் அந்த நாணயத்தை எந்தெந்த நாடுகள் கொண்டு வருதோ அவர்களுடைய நாணயத்துடைய அந்த பாஸ்கெட் ஆஃப் கரன்சி அடிப்படையாக இருக்கும். இப்போ 2 விஷயங்கள்ல இது பேஸ் பண்ணி இருக்க போகுது. இந்த பிரிக்ஸ் கொண்டு வருகின்ற அந்த நாணயம், ஒரு நாணயத்தை கொண்டு வருவதாயின் சில நாடுகள் கூடிய ஒரு நாணயத்தை கொண்டு வருவது எங்களுக்கு அண்மையிலே உள்ள உதாரணம் வந்து ஐரோப்பிய ஒன்றியமும் அதை கொண்டு வந்த நாணயமும், யூரோ நாணயம், அது வெற்றிகரமாக இயங்கி கொண்டிருக்கிறன்னு சொல்லலாம். அவர்களுக்குள்ள பிரச்சனை. ஆனால் இந்த ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு இடையிலே இருக்கின்ற ஒற்றுமை இந்த பிரிக்ஸ் நாடுகளுக்கு இடையிலே இருக்குதா? திபெத் ஒரு தனி நாடாக இருக்க சீனாவுடைய ஒரு பகுதி இல்லை என்பது இந்தியாவுடைய நிலைப்பாடு. அருணாச்சல பிரதேசம் தங்களோட திபெத்தின் மேற்கு பிராந்தியம், அது தெற்கு பிராந்தியம், தெற்கு திபெத் என்றால் சீனா சொல்லுது. இப்போ இவர்களுக்குள்ள ஒரு எல்லையிலேயே பிரச்சனை இல்லை. மற்றது ஒருவருடைய எல்லையில இன்னொருவர் கொண்டே படைகளை நிறுத்துகின்றார்கள். அப்போ அவ்வப்போது ஒரு பெரிய ஒரு பொருளில் முள்ளு கம்பியை சுற்றி போட ஆள்கள் அடிபடுவார்கள், கல்லால் எறிபடுவார்கள். அப்படியெல்லாம் செய்கின்ற 2 நாடுகள், அதாவது இந்த நாடுகள்கிட்ட எல்லையிலேயே ஒற்றுமை இல்லாத 2 நாடுகள். ஐரோப்பிய ஒன்றியத்தில் போய் பார்த்தோம்னு சொன்னால் யூரோ வலய நாட்டில் எந்த ஒரு நாடும் தன்னுடைய எதிரி நாட்டுகளை கொண்டே படைகளை இறக்குவதில்லை.
மோதல்கள் கூட நடப்பது. எல்லைகள்லாம் திறந்த எல்லைகள். ஒரு நாட்டில் ஒரு நாட்டினுடைய தொழிலாளர் மற்ற நாட்டில் போய் தொழில் செய்யலாம். அப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்பு இந்த பிரிக்ஸ் நாடுகளுக்கு இடையில ஏற்படுத்துமா என்பது ஒரு சந்தேகம் இருக்கின்றது. மற்றது ஏற்ற இறக்குகள். இந்தியாவினுடைய பெர் கேபிட்டா இன்கம் வந்து ரஷ்யாவுடைய பெர் கேபிட்டா இன்கம்லும் பார்க்க, அதாவது தனிநபர் வருமானத்திலும் பார்க்க 600 பங்கு, சீனாவிலும் பார்க்க 500 பங்கு. அப்ப இவர்களுடைய ஏற்றத்தாழ்வுகள் மிகவும் மோசமாக இருக்கின்றது. இப்ப இது எல்லாத்தையும் தாண்டி நாணயத்தை வெற்றிகரமாக கொண்டு வருவார்களா என்பது பெரிய தடைகளை தாண்டி செல்ல வேண்டிய ஒன்று. அது கிட்டத்தட்ட 2030ஆம் ஆண்டு அளவில் தான் அது முழுமையாக சாத்தியமாகும். அப்ப அதனால்தான் ட்ரம்ப் உடனடியாக இவர்களுக்கு எதிராக பொருளாதார தடை கொண்டு வராமல் தன்னுடைய நெருங்கிய நட்பு நாடுகளாக கருதப்படும் கனடா, மெக்சிகோ போன்ற எதிரான அந்த தடையை உடனடியாக கொண்டு வந்து விட்டார். இந்த நாடுகளுக்காக 100 வரி விழுக்காடு 100 விழுக்காடு இறக்குமதி வரி கொண்டு வருவேன் என்று சொல்லுகிறார். அவர்கள் இந்த இறக்குமதி வரி யாருக்காக இருக்கலாம்? இறக்குமதி வரி என்னத்தை செய்யும் என்று சொன்னால், சீனாவில இருந்து போகின்ற ஒரு பொருளுக்கு 10 விழுக்காடு இறக்குமதி மேலதிகமாக வரி விதித்தால் அது சீன கொள்வனவாளர்களை பாதிக்காது. அமெரிக்க கொள்வனவாளர்கள் தான் அந்த 10 விழுக்காட்டை மேலதிகமாக செலுத்த வேண்டி வரும். அப்ப அங்கு எது நடக்குது என்று சொன்னால், மறைமுக வரி VAT போன்ற அந்த மறைமுக வரி வந்து அமெரிக்காவுக்கு மேலதிகமாக கிடைக்கும். அதை வைத்துக்கொண்டு நேர்முக வரியை ட்ரம்ப் குறைக்கலாம். அதாவது ஒரு வலதுசாரி அரசியல்வாதியினுடைய முக்கியமான நோக்கம் வந்து மறைமுக வரிகளை அதிகரித்து நேர்முக வரிகளை குறைக்க வேண்டும். அப்ப ட்ரம்பினுடைய அடுத்த திட்டம் கோர்பரேட் மீதான வரிகள், அந்த பெரிய நிறுவனங்கள் மீதான வரி, கோர்பரேஷன் டேக்ஸை வந்து குறைக்க போகிறார். அவர் குறைப்பதற்காகத்தான் அவர் இந்த இறக்குமதி வரி மூலமாக அரசுக்கான வருமானத்தை அதிகரிக்கின்றார் போலத்தான் தோன்றுகின்றது. இது தொடர்பாக மேலதிகமாக நீங்கள் அதை சேர்க்க விரும்பினா சொல்லுங்க. இந்த கோர்பரேட் டேக்ஸ் என்ற விஷயத்தை பற்றி பேசுனீங்கள். அதாவது இந்த கோர்பரேட் கம்பெனிகளுடைய மீதான வரி 2017 வந்து இவர் ஆட்சி காலத்தில் வந்து இந்த வரி விதிப்பு 35% இருந்ததை வந்து இவர் 15% குறைக்க வேண்டும் என்று சொன்ன போது அமெரிக்க காங்கிரஸ் வந்து அதை 21% குறைத்தது. இவர் எதிர்பார்த்த 15க்கு அதை கொண்டு வரவில்லை. ஆனால் அந்த நேரத்தில் சொல்லப்பட்ட காரணங்கள் என்னன்னு சொன்னால், இப்ப பெரிய கோர்பரேட் டாக்ஸை நாங்கள் குறைப்பதன் மூலமாக அந்த வரி வருமானம், அந்த அரசுக்கு வரும் வரி வருமானம் வீழ்ச்சி அடையும் என்ற குற்றச்சாட்டை என்ற பிரச்சனையை முன்வைத்த போது அவர்கள் சொன்ன காரணம் என்னன்னு சொன்னால், இப்ப அந்த காரணத்தையும் இந்த டாரிஃபையும் நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கலாம். அந்த காரணத்தில் அவர்கள் சொன்ன விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த வரியை நாங்கள் குறைப்பதன் மூலமாக உற்பத்தியை கூட்டலாம், கம்பெனிகளுடைய வளர்ச்சி அதிகரிக்கும், ஏராளமான வேலை வாய்ப்பு கிடைக்கும். வேலை வாய்ப்பு கிடைத்தால் இந்த நீங்க சொன்ன இந்த வட் என்ற விஷயங்களுக்கு ஊடாக வரும் வருமானம் கூடும். ஆகவே இந்த வரியை குறைப்பதன் மூலமாக இன்னொரு பகுதியில் வந்து கூடுதலான வருமானம் அரசாங்கத்துக்கு வரக்கூடிய, மிக அதிகமான வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதால் இந்த கோர்பரேட் டேக்ஸை வந்து குறைக்கின்றோம் என்ற விஷயத்தை சொன்னார்கள். இப்ப ட்ரம்ப் சொல்ற விஷயம், நேற்று அவர் பேசும்போது கூட சொன்னார், இதை நாங்கள் வந்து 15% குறைத்தால், இதைத்தான் அவர் முன்பும் சொன்னவர், முதல் ஆட்சியிலும் சொன்னவர், 15% குறைத்தால் இன்னும் கூடுதலான வரி வருமானத்தை நாங்கள் அதன் ஊடாக, இந்த கம்பெனிகளுடைய வளர்ச்சி ஊடாக, வேலைவாய்ப்பின் ஊடாக வந்து நாங்கள் கூடுதலான வரியை வந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்ற விடயத்தை சொல்கின்றார். இப்ப ஒரு கேள்வி வருகின்றது, இறக்குமதி. இப்ப இவரேன் இந்த விடாப்படியா இருக்கிறார் விஷயத்தை தான் நீங்க சொன்னீங்க. அதுக்கான காரணங்கள் இந்த பிரிக்ஸ் என்ற விஷயத்தை சொன்னீங்களா? ஆனா பிரிக்ஸ் வந்து ஐரோப்பிய ஒன்றிய மாதிரி ஒரே லேண்டோட லொக் பண்ணப்பட்ட நாடுகள் அல்ல, முதலாவது. இரண்டாவது, ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிறது. பிரிக்ஸ் ஐரோப்பிய ஒன்றியத்திலேயும் ஏற்றத்தாழ்வு இருக்கு. ஈஸ்டர்ன் யூரோப்பியன் கண்ட்ரியினுடைய வளர்ச்சி வந்து மற்ற பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, ஸ்பெயின் போன்ற நாளோடு ஒப்பிடும் போது ஏற்றத்தாழ்வு அங்கேயும் இருக்கின்றது, ஏமான பிரச்சனைகள் இருக்கின்றது. ஆகவே இந்த பிரிக்ஸை வந்து உடனடியாக நாங்கள் ஐரோப்பிய ஒன்றியத்தோட ஒப்பிடக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லாமல் இருந்தாலும், இப்ப இவர் சொல்ற இந்த வரி
மேலதிகமான வரி, அதாவது இறக்குமதியாகும் பொருட்களுக்கு சுங்க வரி என்று சொல்வார்கள். அந்த சுங்க வரியை வந்து இவர் அதிகரிப்பதன் மூலமாக உள்ளே இறக்குமதியாகும் பொருட்களுடைய விலை ஏறும். விலை ஏறினால் நாங்கள் உள்ளூர் உற்பத்தியை நாங்கள் கூட்டலாம். உள்ளூர் உற்பத்தியில் செய்யப்படும் அந்த பொருட்களுக்கும் இந்த பொருட்களுடைய விலைக்கும் இடையே மோதல் ஏற்படும். அதன் மூலமாக எங்களுடைய பொருளாதாரத்தை நிமிர்த்தலாம் என்பதுதான் இவருடைய ஒரு பார்வை. ஆனால் அது ஒரு டொமஸ்டிக் கன்சம்ஷன், அது உள்ளூர் நுகர்வுக்கு அது பொருத்தமாக இருந்தாலும் கூட இவர்கள் உற்பத்தி செய்யும் பொருளை இவர்கள் ஏற்றுமதி செய்யவும் வேண்டும். அப்ப அந்த ஏற்றுமதி பொருளாதாரத்தில் அமெரிக்காவுக்கு ஒரு ஒரு மோதல், ஒரு சவால் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது. இப்படி சில சிக்கல் வந்து இவர்களுக்குள் இருக்கின்றது. இப்ப இதே விஷயத்தை நான் உங்கள்ட்ட கேட்டால், இப்ப இந்த டாரிஃப், இந்த அச்சுறுத்தல் வந்து அமெரிக்காவுடைய உற்பத்தி துறையை வளர்க்குமா, அல்லது இவர் வந்து இப்ப கோர்பரேட் டாக்ஸை குறைச்சு இந்த டாரிஃபை, வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுடைய வரியை உயர்த்தி கோர்பரேட் டாக்ஸை குறைத்தால் இவர்களுடைய உற்பத்தி துறை வளருமா? அதை பற்றி உங்களுடைய பார்வை என்னவா இருக்கு? அவர் அவர் நினைக்கின்றார், இந்த சீன பொருட்களோ அல்லது கனடிய பொருட்களோ மெக்சிகோ பொருட்களோ அமெரிக்காவில் விலை உயர்ந்து போனால் மக்கள் உள்ளூர் உற்பத்தியை வாங்குவார்கள். அந்த உள்ளூர் உற்பத்தி எல்லாவற்றுக்கும் கிடைக்கவில்லை. சில உற்பத்தி பொருட்கள் வெளிநாடுகளில் இருந்தால் வர வேண்டும். மற்றது இந்த வர்த்தக போரால, மேலதிக வரி விதிப்பால இன்ஃப்ளேஷன், அதாவது பணவீக்கம் அதிகரிக்கும். மற்றது மொத்த தேசிய உற்பத்தியும் குறையும். இது எல்லா நாடுகளிலும் நடக்கும். அமெரிக்காவிலையும் நடக்கும், மெக்சிகோவிலையும் நடக்கும், கனடாவிலையும் நடக்கும், சீனாவிலையும் நடக்கும். இப்போ எல்லா இடத்துலையும் மொத்த தேசிய உற்பத்தி குறையும். இப்போ இந்த மொத்த தேசிய உற்பத்தி குறையும் போது, அது குறைந்தால் வரி வருமானமும் குறையும். மொத்த தேசிய உற்பத்தி கூடும்போது லாபங்களும் கூடும், மொத்த விற்பனை வரியும் கூடும். இப்ப லாபத்தின் மீதான வரி கூட. அப்ப மொத்த தேசிய உற்பத்தி குறையும் போது வரிகள் குறைந்துதான் செல்லும். அப்ப அது வந்து அந்த தொடர்ச்சியான ஒரு இஃபெக்ட், ஒரு டொமினோ சரிவாக, முதல் உற்பத்தி குறையும், பிறகு மக்களுடைய வருமானம் குறையும், பிறகு அவர்களுடைய செலவு குறையும், பிறகு அதனால மேலும் உற்பத்தி குறையும். அப்ப அது அப்படி சுழற்சியாக போய்கொண்டே இருக்கும் ஒழிய, இது நிபுணர்களுடைய கருத்து. இந்த வரி விதிப்பின் மூலம் அமெரிக்கர்கள் செல்வந்தராவார்கள், அமெரிக்கா செல்வந்த நாடாகும், இட் வில் மேக் அமெரிக்கா கிரேட் அகெயின் என்றது உண்மை என்று சொன்னால், பல பொருளாதார நிபுணர்களுடைய இதுவரை எழுதிய அந்த எல்லா புத்தகங்களையும் மீளவும் மறுபடியும் பதிப்பிக்க வேண்டிய ஒரு நிலைமை வரும். அது இந்த ட்ரம்பரால் தான் அதை சொல்லுகிறார், அவருடைய ஆதரவாளர்கள் சொல்கின்றார்கள். இது ஆனால் பொருளாதார நிபுணர்கள் கருத்தின்படி சுதந்திர வர்த்தகம் தான் ஒரு உலகத்தினுடைய எல்லாருடைய மேம்பாட்டுக்கு நல்லது. அந்த ஸ்பெஷலைசேஷன், ஒவ்வொரு பொருளாதார நிபுணர்கள் கருத்தின்படி அந்த டிவிஷனுக்குள்ளேயே ஸ்பெஷலைசேஷன், அதன் மூலம்தான் உலக பொருளாதாரம் வளரும் என்பதுதான் இதுவரை காலம் பொருளாதார நிபுணர்கள் செலுத்தி வந்தது. அந்த அடிப்படையை வைத்துத்தான் சுதந்திரமான பொருளாதார வர்த்தகம் உலக நாடுகளுக்கு நடக்க வேண்டும் என்ற வர்த்தகத்தை அடிப்படையாக வைத்துத்தான், அதை வைத்துத்தான் இவ்வளவு காலம் அமெரிக்கா ஒரு செல்வந்த நாடாக தொடர்ந்து இருந்து கொண்டு வந்தது. இப்போது அமெரிக்காவுக்கு போட்டியாக சீனாவும் உற்பத்தி தொடங்கிவிட்டது. அமெரிக்கா உற்பத்தி செய்கின்ற பொருட்களை அதிலும் பார்க்க குறைந்த விலையில், அதன் பார்க்க சிறந்த தரத்திலும் என்னால் இனி உற்பத்தி செய்ய முடியும் என்று என்ற நிலை சீனாவிலே வரும்போது, எப்ப இவர்கள் அதற்கான பழிவாங்கல் நடவடிக்கையாகத்தான் இதை பார்க்க வேண்டும். அதாவது எங்களை மிஞ்சி வர போறாங்க, சீனா எங்களை மிஞ்சி வந்த போது அதை தடுப்பதற்கான ஒரு நடவடிக்கையாகத்தான் இந்த வர்த்தக போரை ஒழிய, இது அமெரிக்காவை இட் ஒன்ட் மேக் அமெரிக்கா கிரேட் அகைன். அதாவது அமெரிக்காவினுடைய பலவீனமாக இதை பார்க்கலாம். இது பலவீனத்தினுடைய அடிதான். அதாவது இவர்கள் உலகமயமாதல் என்ற ஒன்றை முன்வைத்துக் கொண்டு போய் உலகமெல்லாம் ஒரு சந்தையாக கொண்டு வர முயன்றார்கள். அந்த சந்தையை சீனா தான் கூட பயன்படுத்தி இவர்கள் உலகமயமாக்குதல் மூலம் இவர்கள் உருவாக்கிய சந்தையில் சீனா தான் அதிக லாபம் பெற்றது. அப்ப அதை இல்லாமல் செய்து தாங்கள் லாபம் செய்வதற்காகத்தான் இந்த டேரிஃப் என்ற ஒரு
என்ற ஒரு இதை போன்ற ஒரு திட்டத்தை கொண்டிருக்கிறார்கள். இப்ப இவர்கள் ஏற்கனவே கட்டி எழுப்பிய அந்த சர்வதேச ஒழுங்கு அல்லது பன்னாட்டு ஒழுங்கு, லிபரல் ஓர்டர் எல்லாம் வந்து பொது உள்ளத்தையும் உடைக்க பார்க்கின்றனர். ஏன்னா அந்த ஒழுங்குல அதிக பயன்பெற்றது சீனா என்பதால். அதாவது இந்த அடிக்கடி நம்மவர்கள் கூடும் அந்த நியோ லிபரலிசம் என்ற விஷயம் எல்லாம் வந்து இப்ப ஒரு எழுத்துல தான் இருக்குது. இப்ப மியூசியத்துல சில போய்விட்டது. மியூசியத்துல சில சிலைகள் இருப்பது போன்று இந்த இந்த கருத்தியல் கோட்பாடு கூட காலாவதியாக போனதாக அல்லது ஓரங்கட்டப்பட்டதாக கூட பார்க்கலாம். இப்போது இப்ப இந்த ஆமா ஆமா அது இதுல இந்த இந்த இடத்துல வந்து ப்ரொடெக்ஷனிசம் என்ற ஒரு சொல்லு அடிக்கடி பயன்படுத்தப்படுகிறது. அதாவது ஆமா ஆமா ஓபன் ஓபன் மார்க்கெட், திறந்த பொருளாதார சந்தைகள் எல்லா அந்த கோட்பாடுகள் எல்லாம் வந்து தங்களுடைய பலவீனத்துக்கு ஏற்றவாறு மாற்றப்பட்டு விடுவதை நாங்கள் இப்ப பார்க்கக்கூடியமா இருக்கின்றது. இப்ப அண்மை காலமா பேசுற ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, இவர் வந்து தன்னுடைய நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு என்னென்ன செய்ய முடியுமோ அதை செய்யக்கூடிய ஒரு திட்டத்தை வகுக்கின்றார். இரண்டாவதாக இந்த பொருளாதார அடுத்த கட்டமாக இந்த உலக பொருளாதார வளர்ச்சியின் முக்கிய பங்கினை வைக்க போகும் இந்த உயர் தொழில்நுட்ப துறை. இந்த உயர் தொழில்நுட்ப துறையில் தங்களுடைய ஆதிக்கம் மேலோங்க வேண்டும் என்கின்ற விடயத்தை சுட்டிக்காட்டுகின்றார். இந்த ரெண்டு விஷயத்தையும் தான் தன்னுடைய ஒரு நீண்ட மூலோபாயமாக வந்து ட்ரம்ப் தனது இந்த அடுத்த 5 வருட ஆட்சி காலத்துக்கு அவர் பொருத்தி கொள்ளுகின்றார். அப்ப இப்ப இந்த நேரத்துல அந்த டீப் சீக் ஒரு பிரச்சனை வந்தது. அதை நாங்கள் பல தடவை பேசி இருக்கின்றோம். இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி இப்ப டீப் சீக்கை போன்று பல செயலிகள் வந்து இதைவிட திறமான செயலிகள் எல்லாம் வரப்போகின்றன. இது வந்தவுடனே அலிபாபாவின் ஜக்மா சொல்லிவிட்டார், இதை விட திறமான ஒரு செயலியினிடம் உண்டு சொல்லி. அப்ப இதே மாதிரி அது ஓபன் சோர்ஸ், இதே மாதிரி பல விஷயங்கள் இப்போது வரப்போகின்றன. இந்த இந்த உயர் தொழில்நுட்ப இந்த ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வார புதிய மாடல், புதிய இப்ப எல்லா துறைகளுக்கும் வந்து அந்த ஏஐ வந்து பயன்படுத்த போகின்றார்கள். அப்ப அதன் வளர்ச்சி வந்து கூடுதலாக வரப்போகுது. இதுல போட்டி இருக்குது. இது எல்லா நாடும் இப்ப இந்தியாவில் கூட ஏஐ மாடல்ல வந்து லாங்குவேஜ் மாடல் பல லாங்குவேஜ் இருக்கிறபடியா லாங்குவேஜ் மாடலை நாங்கள் உருவாக்க போகிறோம் என்ற விஷயத்தை சொல்லுகின்றார்கள். இப்ப இந்த நிலையில இந்த இவருடைய இந்த நாங்கள் அடுத்த கட்டமா இந்த அவற்றை டாரிஃபை பார்த்தோம்னா, இந்த வரி விதிப்பை பார்த்தால் இன்றைக்கு நள்ளிரவில் இருந்து அந்த பிரகடனம் வந்து வரப்போகுது. இன்றைக்கு அதாவது இன்று சனிக்கிழமை நள்ளிரவில் இருந்து 1ஆம் தேதி நள்ளிரவில் இருந்து அந்த அந்த பிரகடனம் வரப்போகின்றது. இதனால் கனடா, மெக்சிகோ இந்த 25% வரியால் ஏற்பட போகும் விளைவுகள் என்னவா இருக்கும் என்று நீங்கள் ஊகிக்கிறீர்கள், நம்புகிறீர்கள்? இதோட பல சிந்தனை கருவூலங்கள், திங்க் டேங்க் போன்றவை ஆய்வுகள் செய்து அவர்கள் சொன்ன முடிவு தான் 3 நாடுகளுடைய பொருளாதாரமும் இந்த 4 நாடுகள், அதாவது அடிச்ச நாடு அடி வாங்கின நாடு 4 பேற்ற பொருளாதாரமும் பாதிக்கப்பட போகின்றது. 4 நாடுகள் உற்பத்தி குறைய போகின்றது. மற்றது அந்த நாடுகளில் பணவீக்கம் பெறும். இப்ப அமெரிக்காவுக்கு வருகின்ற பொருட்கள் மீது 10% அல்லது 20% மேலதிக வரி விதித்தால் அது விலைவாசியை கூட்டும். அப்ப எனக்கு தேவையான பொருள் கனடாவிலிருந்து வருகின்றது, அதை நான் ஒரு அமெரிக்க குடிமகன் அதிக விலை கொடுத்து வாங்கும் போது எனது கொள்வனவும் குறையும். என்னுடைய வருமானம் மட்டுப்படுத்தப்பட்ட நிலையில பொருட்களுடைய விலை கூடும்போது என்னுடைய கொள்வனவை குறைப்பேன். இப்போ கொள்வனவை குறைக்கும் போது கூட அது கூட மொத்த கொள்வனவு தான் மொத்த தேசிய உற்பத்தி, அது மொத்த தேசிய உற்பத்தியை பாதிக்கும். அடுத்ததாக நாங்கள் தொடர்ந்து இதன்படியே இந்த இந்தியாவினுடைய நிலை என்ன இந்த ஏஐ தொழில்நுட்பத்தில் என்பதை பார்ப்போம். இந்தியாவின் நிலை இப்ப இன்றைக்கு இந்த அவங்களோட பட்ஜெட் கூட்டத்தொடர் நாடாளுமன்றத்தில் நடக்கின்றது. அதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்று சொல்லப்பட்டது. அதாவது 12 லட்சம் வருமானம் பெறுபவர்கள் மத்திய தர வர்க்கம் என்கின்ற ஒரு புதிய கண்டுபிடிப்பை நிர்மலா சீதாராமன் சொல்லியிருக்கின்றார். அது குறித்த ஒரு பெரிய விவாதங்கள் போய்கொண்டிருக்கின்றது. அதே நேரத்தில் இந்த உலகளவில் இந்த கிளவுட் கேபிட்டல் ஃபோர்மேஷன் அல்லது கிரியேஷன் என்ற விஷயத்துல வந்து
இந்தியா எந்த இடத்துலயும் இல்லை. இந்தியாவோ ஐரோப்பிய ஒன்றியமோ இல்லை. இந்த கிளவுட் கேபிட்டல் இந்த இது வந்து அந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் வந்து ஒன்று சீனா தரப்புல இருக்கு அல்லது அமெரிக்க தரப்புல இருக்கு. இந்த அமெரிக்கா உருவாக்கும் இந்த ஆப்பிள், அமேசான், இந்த கூகுள், மெட்டா, மைக்ரோசாஃப்ட் இவைகளைத்தான் இந்த ஐரோப்பிய நாடுகள் இந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்மை தான் அவர்கள் பாவிக்கிறார்கள். சீனாவை பொறுத்தவரை அவர்களுக்கு சொந்தமா இருக்குது. பைடு இருக்குது, ஹுவாவே இருக்குது, பல நிறுவனங்கள் இருக்குது, அலிபாபா இருக்குது. அப்ப இந்த இடத்துல வந்து இது ஒரு பெரிய போட்டியாக வந்து ஒரு ஏஐ தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் உற்பத்தி துறைக்கு பயன்படுத்தப்படக்கூடிய செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் வளர்ச்சி வந்து இந்த ரெண்டு பக்கத்திலேயும் தான் கூட காணப்படுது. அதே நேரத்தில் வந்து இதை பயன்படுத்தும் ஒரு நாடாக இந்தியா இருக்கின்றது. அப்ப இந்தியா வந்து எந்த அளவில் அவர்கள் சொன்ன விஷயம் என்று சொன்னால், நாங்கள் ஏஐ தொழில்நுட்பம் ஊடாக வந்து ஒரு லாங்குவேஜ் மாடலை வந்து உருவாக்க போறோம். என்னால் ஏராளமான லாங்குவேஜ் பாஷைகள் இருக்கின்றது இந்தியாவில். அப்போ ஒரு லாங்குவேஜ் மாடலை உருவாக்க போறோம். அது வந்து எல்லா துறைகளுக்கும் வந்து பயன்படுத்தக்கூடியமா இருக்கும் என்று சொல்லி, அது கிட்டத்தட்ட மோடியினுடைய இதன்படி ஹிந்தி லாங்குவேஜ் மாடலாக கூட இருக்கலாம் அந்த ஏஐ. ஆக இந்த இடத்துல வந்து தமிழ்நாடு வந்து தமிழ் மொழிக்குரிய ஒரு லாங்குவேஜ் மாடலை வந்து உருவாக்கப்படக்கூடிய அடுத்த தொழில்நுட்ப முன்னேற்றத்தை எப்படி இந்த இந்த மொழியினூடாக பிரயோகிக்கலாம் என்ற விடயத்தை ஒரு போட்டி அங்கே இருக்க போட்டது. இவர்கள் ஒரு ஒரு விஞ்ஞான கண்டுபிடிப்பு, ஒரு ஒரு அடுத்த கட்ட பாய்ச்சல் இருக்குதானே, அதற்கு இன்னும் இந்தியா தயாராகவில்லை என்பதுதான். அதாவது அங்கே உற்பத்தி செய்யப்படும் மூலசாலிகளை வந்து அமெரிக்காவுக்கு அனுப்பலாம், அமெரிக்காவில் இருக்கிற சிலிக்கான் வழியில வேலை செய்யலாம். இங்கேயும் சிலிக்கான் வழி இருக்குது. இப்ப இந்தியாவில் இருக்கிற சிலிக்கான் வழி கூட அது அமெரிக்க கம்பெனிகளுக்கு தான் சேவை செய்து கொண்டிருக்கின்றது. ஆகவே இப்ப ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன் அண்மையில, தமிழ்நாட்டில் வந்து ஏஐ தொழில்நுட்பத்துக்குரிய சில பல்கலைக்கழகங்கள் உருவாக்கப்படுவதாக செய்திகள் வருகின்றன. ஆகவே இது அடுத்த கட்டத்தை இந்த உலக ஓட்டத்தோடு இந்தியா இணைந்து செல்லக்கூடிய ஒரு முயற்சிகளை முன்னெடுக்குமா என்பதை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். நாங்கள் இன்னொன்னை பார்க்கணும் என்று சொன்னால், சீனா செலவழிக்கிறது இந்த ஏஐ தொடர்பான துறையில சீனா செலவழிப்பது 8.2 அமெரிக்க டாலர் பில்லியன், 8.2 பில்லியன் அமெரிக்க டாலர். இந்தியா செலவழிப்பது 1.2 பில்லியன் அமெரிக்க டாலர். பிறகு நாங்கள் இதுல இந்த ஏஐ துறைக்கு மிக முக்கியமானது அந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ், அது LLM என்று சொல்லுவார்கள் சுருக்கமாக. 60 LLMs சீனா தொடக்கி விட்டது. இந்தியா 2 மட்டுமே தொடக்கி உள்ளது. இது சீனர்களை இந்தியாவை பொறுத்தவரையில ஒரு பெரிய ஒரு பின்னடைவு என்றுதான் சொல்ல வேண்டும். மற்றது ஒன்றும் இந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸை அவர்கள் உருவாக்க வேண்டும். அதுல சீனா 60, இந்தியா 2. அடுத்தது இந்த மைக்ரோ சிப்ஸ், தற்போது முன்னணியில உள்ள மைக்ரோ சிப்ஸ் வந்து 5 நானோமீட்டர். அது எந்த அளவுக்கு எவ்வளவு சிறியதாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு அது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தொடர்பான தொழில்நுட்பத்துக்கு பெரிய உதவியாக இருக்கும். ஆனால் இந்தியாவிடம் இருப்பது 22 நானோமீட்டர். அப்ப இந்தியாவினுடைய கணினிகள் வந்து கிட்டத்தட்ட 8 பங்கு விரைவானதாகத்தான் இருக்கும். அதாவது 8 பங்கு ஸ்லோவா இருக்கும். இவர்களுடைய அமெரிக்கா அல்லது சீனாவுடைய கணினிகள் வந்து இந்தியாவுடைய கணினிகளின் 8 மடங்கு வேகமாக செயற்படும். அப்ப இந்த நானோ மீட்டரை இவ்வளவு தூரம் குறைத்து அவர்கள் இந்தியா தன்னுடைய அந்த மைக்ரோ ப்ராசஸர் உருவாக்குறது என்றுதான் இருக்கிறது. இப்ப இந்த மைக்ரோ ப்ராசஸரை பொறுத்தவரையில் இந்தியா வந்து ஒரு தலைமுறை பின்தங்கி இருக்கின்றது என்பதுதான் நிபுணர்களுடைய கருத்தாக இருக்கின்றது. சீனா கூட அந்த லித்தோகிராபிக் மெஷின் ஊடாக இந்த செமிகண்டக்டர் உருவாக்கக்கூடிய அண்மையில் கூட ஒரு 5 நானோமீட்டர் சிப்பை கூட சீனா உருவாக்கிய ஒரு இது இருக்கின்றது. இப்படியான சில செய்திகள் இருக்கின்றது. அது நாங்கள் நேரில் பார்க்கவில்லை. இப்படியான விஷயங்கள் இருக்கின்றது. இப்போது இந்த டீப்சீக்கு கூட NVIDIAவினுடைய H800 GPU-வை தான் பயன்படுத்தி இருக்கின்றது. அது கொஞ்சம் தரம் குறைவான ஒரு விஷயம். தரம் கூடிய H100
ஜிபிஜுவைத்தான் இந்த சாட் ஜிபிடி பயன்படுத்தியிருக்கின்றது. ஆகவே தரம் கூடின சிப்பை பயன்படுத்தினாலும் தரம் குறைவான சிப்பை வைத்து சாட் ஜிபிடியை விட ஒரு பலம் வாய்ந்த இதை உருவாக்க முடியும் என்கின்ற டெக்னாலஜி இருக்குதானே. அது கொஞ்சம் அட்வான்ஸா போய் கொண்டிருக்கின்றது. இந்த போட்டி வந்து அடுத்த கட்டமாக இவர் அந்த டாரிஃப் ஊடாக வந்து தன்னுடைய வர்த்தக பற்றாக்குறையை சமன் செய்யும் அதே நேரத்தில் அமெரிக்கா வந்து தன்னுடைய உற்பத்தி துறையை வளர்த்துக் கொள்ளுமா, டொமஸ்டிக் மார்க்கெட்டை வந்து அதிகரிக்குமா, அது சர்வதேச சந்தைக்கு தேவையான பொருட்களை சீனா போன்று உருவாக்குமா என்ற ஒரு கேள்வியை நாங்கள் முன்வைக்கும் போது, அதே போன்று இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி என்ற விஷயத்துல வந்து மிக பாரிய போட்டி, யாருமே எதிர்பார்க்காத வகையில் பல கண்டுபிடிப்புகள், பல முன்னேற்றங்களை இப்ப டீப்சிக் கூட யாருமே எதிர்பார்க்கவில்லை. எல்லோருமே நாங்கள் உட்பட சாட் ஜிபிடி தான் பயன்படுத்தி கொண்டு வந்த நாங்கள். ஆனால் இப்போ ஒரு புதிய விஷயம் வந்திருக்கின்றது. இன்றைய கூட ஒரு நண்பர் கேட்டார், சாட் ஜிபிடியையும் டீப்சிக்கையும் வேறுபடுத்தி பார்க்கும்போது எந்த அளவில் டீப்சிக் உயர்ந்தது என்கின்ற விடயத்தை கேட்டிருந்தார்கள். ஆனால் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்றால், நான் ஏற்கனவே அந்த டீப்சிக் செயலியை டவுன்லோட் பண்ணபடியால் பல விஷயங்களை ஒப்பிட்டு பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அவரால் பார்க்க முடியவில்லை. ஏன்னு சொன்னால் இந்த ஆப்பிள் ஸ்டோரை கூகுள் எல்லாம் வந்து இந்த செயலியை நீக்கிவிட்டது. அந்த போட்டி ஆரம்பமாகிவிட்டது. ஆனால் டீப்சிக் விட்டாலும் இன்னொரு டீப்சிக் அல்லது வேற பேர் உள்ள இன்னொரு செயலி வந்து வரத்தான் போகின்றது. இவர்கள் எல்லாவற்றையும் உதாரணமா அமெரிக்கா, இத்தாலி போன்ற நாடுகள் அந்த செயலியை வந்து நீக்கிவிட்டன. அதே போன்று அயர்லாண்டும் நீக்கக்கூடிய அந்த மோதல் வந்து விரிவடையக்கூடிய, இந்த டெக் போர் வந்து விரிவடையக்கூடிய சாத்தியப்பாடுகள் ஆகிவிட்டது. அதான் இப்ப ஓபன் எக்கானமி, குளோபலைசேஷன் எல்லாம் வந்து ஒரு ஒரு கனவு சொற்களாக மாறிவிட்டன. ஒரு நல்ல ஆரோக்கியமான ஒரு கலந்துரையாடலை செய்த அந்த மனநிறைவுடன் உங்களிடமிருந்து விடைபெற்றுகிறோம். நன்றி, வணக்கம். நன்றி தர்மா. நாங்கள் இன்னும் சில விஷயங்களை ஸ்பெசிபிக்கா சில விஷயங்களை எடுத்து மிக ஆழமாக இனி வருங்காலங்களில் தொடர்ச்சியாக பேசுவோம். நாங்கள் ஒரு சிறிய ஒரு இடைவெளி விட்டுட்டோம். அந்த இடைவெளியை நிரப்பும் மூலமாக பல நல்ல விடயங்களை தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.